விடுதலையின் தேவனாம் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். அனுதினமும் வேத வசனத்தை வாஞ்சையோடு வாசியுங்கள். ஆவியானவர் உங்களோடு பேசுவார். எல்லா சூழ்நிலையிலும் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவை நோக்கி ஜெபியுங்கள். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே மாட்டீர்கள். எரேமியா 2ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதுனால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினாய். ஆமென். அன்பானவர்களே, இஸ்ரவேலர்களை தேவன் அடிமைதனத்திலிருந்து விடுவித்து, பார்வோன் என்னும் சாத்தான் பிடியிலிருந்து விடுவித்து, பாலும் தேனும் ஓடும் தேசத்திற்கு கர்த்தராகி தேவனே வழி நடத்தி கொண்டு சென்றார். இப்படித்தான் நம்ம எல்லாம் முழு உலகத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாத்தான் என்னும் அடிமைதனத்திலிருந்து மனித குலத்தை விடுவித்து ஆசீர்வாதம், ரட்சிப்பு, நித்திய ஜீவன், வெற்றி, அபிஷேகம், இது மேன்மை, நித்திய வாழ்வு என்றும் பாதைக்கு நம்மை கர்த்தர் நடத்துகிறார். ஆனால் இன்றைக்கு அநேக பேர் இடறி போய் பல பாடுகளுக்கும், பல வேதனைகளுக்கும், பல துன்பங்களுக்கும், துயரங்களுக்கும் அவர்கள் உள்ளானார்கள். இஸ்ரவேலர்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தது. இன்றைக்கும் இஸ்ரவேலர்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் அநேகம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. உங்களுடைய நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நடக்கிறது. இங்கே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை நடத்தி கொண்டு போகும்போது என் வழியை விட்டு நீ விலகி ஓடினதனால் அல்லவா உனக்கு இந்த துன்பங்கள் வந்தது என்று சொல்லுகிறார். இதை தான் ஆவியானவர் இந்த நாளிலே உங்களுக்கு உணர்த்துகிறார். நம் வாழ்வில் தேவன் நமக்கு தந்த மகா பெரிய மேன்மையை, ரட்சிப்பும், கனமும் எத்தனை மேன்மையானது. அவரை வழியை பின்பற்றி நடக்கவே நாம் அழைக்கப்பட்டோம். ஆனால் ஊரை பார்த்து, உலகத்தை பார்த்து, சீரியலை பார்த்து, சினிமாவை பார்த்து, ஆணை பார்த்து, பெண்ணை பார்த்து, இச்சையை பார்த்து, அசுத்தத்தை பார்த்து வழி இடறி போகும்படி சத்துரு செய்கிறார், சத்துருக்களும் செய்கிறார்கள். இப்படி இடறி போனதின் விளைவு நம் வழிகளெல்லாம் தடுத்து நிறுத்தப்படுகிறது. வேதனைகளும், அவமானங்களும், துக்கங்களும், துயரங்களும் ஒன்று சேர வந்து சேர்ந்து கொள்கிறது. இதை உணர்த்துவிக்கிறார் அன்பின் கடவுள். என் வழிகளை விட்டு நீ விலகி போனதினால் அல்லவா உனக்கு இந்த துன்பங்கள் வந்தது. இதனை உணர்வாயா மகனே, மகனே என்று இன்றைக்கு நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். நான் உணர்வோமா? அப்பா, உன் வழியில் என்னை எடுத்துக்கொள்ளும், என் மனைவி பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளும், என் கை உழைப்பு உமது வழியில் எடுத்துக்கொள்ளும். தகப்பனே, உமது வழியில் உம்முடைய ஜனத்தை எடுத்துக்கொள்ளும், உம்முடைய சபையார் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி நாம் படும் துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து, நோய்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து, கஷ்ட நஷ்டங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து, என் தேவனுடைய வழியை விட்டு விலகினால்தான் எனக்கு இதெல்லாம் நடந்தது என்பதை உண்மையாய் உணர்ந்து மனம் திரும்பி அவருடைய பாதங்களை நாம் பிடித்து கொள்வோம். அவர் நம்மை தூக்கி நிறுத்துவார், கரம் பிடித்து நம்மை நடத்துவார். அர்ப்பணிப்போமா? நல்ல பிதாவே, இஸ்ரவேலர்களுடைய வழியை விட்டு விலகினதினால் இன்றைக்கும் பாடுகளுக்கு அவர்கள் உள்ளாகிறார்கள். இன்றைக்கும் இந்த செய்தி கேட்கிற, ஜெபிக்கிற உமது ஜனங்களாகி நாங்களும் கூட உம்முடைய வழிகளை விட்டு விலகும்போது பலவிதமான குழப்பங்களும், பாடுகளும், போராட்டங்களும், பிரச்சனைகளும் தொடர்கிறது. எங்களை மன்னியும் ராஜா. என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை மன்னியும். உமது வழியில் எங்களை எடுத்துக்கொள்ளும் தேவனே. அந்த வழி ஒருவராலும் தடுக்க முடியாத ரட்சிப்பின் வழி, ஆசீர்வாதத்தின் வழி, அற்புதங்களின் வழி. உம்முடைய பிள்ளைகளை, உம்முடைய குடும்பங்களை, உம்முடைய சபைகளை உமது வழியில் இழுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.